ஹாய் வியூவர்ஸ், பெரிய கூட்டங்களா வாழ்ற 7 உயிரினங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த உயிரினங்களோட எண்ணிக்கையையும் இதுங்க செய்யற விஷயங்களையும் பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஸ்ட்ரிப்டு கேட்ஃபிஷ். இந்த மீன்கள் சின்ன குட்டியில இருந்தே எப்பவுமே கூட்டமா தான் வாழுமாம். இதோடைய ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு தலைவர் மீன் இருக்குமாம். அந்த தலைவர் மீன் எந்த பக்கம் போகுதோ அதே பக்கம் தான் மத்த எல்லா மீன்களும் போகுமாம். இந்த மீன்களை ஏதாவது வேட்டையாட வந்தா அதுங்களை பயமுறுத்துறதுக்காகவே எல்லா மீன்களும் ஒண்ணு சேர்ந்து ஏதோ பெரிய உயிரின மாதிரி வித்தியாசமான தோற்றத்தை காட்டி அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுமாம். இந்த மீன்கள் கூட்டத்துல அதிகபட்சமா ஒரு கூட்டத்துல 10,000 மீன்கள் கூட இருக்குமாம். ஆனா அந்த எல்லா மீன்களுமே ஒரே ஒரு தலைவர் மீனை ஃபாலோ பண்ணி தான் போகுமாம். அடுத்தது கார்டர் ஸ்னேக். பொதுவா பாம்புகள் பெரிய கூட்டங்களா வாழாது. ஆனா கனடால உள்ள நர்சிசி ஸ்னேக் டென்னுங்கிற இடத்துல மட்டும் லட்சக்கணக்கான கார்டர் வகை பாம்புகள் கூட்டம் கூட்டமா வாழுதாம். அதுலயும் இங்க உள்ள எல்லா பாம்புகளும் ஜெராக்ஸ் எடுத்து வச்ச மாதிரி பாக்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்குமாம். இந்த பாம்புகள் எல்லாம் விஷம் இல்லாத சாதாரண பாம்புகளாம். இதனால இந்த பாம்புகள் கூட்டங்களை பாக்குறதுக்கும் இதுங்க கூட விளையாடுறதுக்காகவுமே இந்த இடத்துக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வராங்களாம். அடுத்தது பட்டர்ஃப்ளை. மெக்சிகோல உள்ள மிச்சாச்சன் காட்டுல 300 மில்லியன், அதாவது 30 கோடிக்கும் அதிகமான எண்ணிக்கையில மொனார்ச் வகை வண்ணத்து பூச்சிகள் பெரிய கூட்டமா வாழுதாம். இதுங்க கிட்ட இப்ப வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்காம். இந்த வண்ணத்து பூச்சிகள் அதிகபட்சமாவே 4 மாசம் தான் உயிரோட இருக்குமாம். அதுக்கப்புறம் இறந்து போயிடுமாம். ஆனா ஒவ்வொரு வருஷமும் கரெக்டா பனிக்காலங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எல்லா வண்ணத்து பூச்சிகளும் மினாச்சன் காட்டுல இருந்து 450 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் அமெரிக்கன் காடுகளுக்கு போய் வாழுமாம். இந்த 450 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போறதுக்குள்ள இதுங்களோட 3 ஜெனரேஷன் மாறிடுமாம். அதாவது இங்க இருந்து கிளம்பி போன வண்ணத்து பூச்சிகளோட 4 மாசம் லைஃப் டைம் முடிஞ்சு இறந்து போய் அதுங்களோட முட்டையில இருந்து புது வண்ணத்து பூச்சிகள் வந்துடுமாம். இந்த மாதிரி இந்த காட்டுல இருந்து வெஸ்ட் அமெரிக்கால உள்ள காடுகளுக்கு போறதுக்குள்ளேயே 3 ஜெனரேஷன் மாறிடுமாம். புதுசா பிறந்த வண்ணத்து பூச்சிகளுக்கு ஏற்கனவே வாழ்ந்து இறந்து போன வண்ணத்து பூச்சிகள் மிச்சாச்சன் காட்டுல தான் வாழ்ந்துச்சுன்னு தெரியாதாம். ஆனாலும் கரெக்டா பனிக்காலம் முடிஞ்ச உடனே திரும்பவும் 450 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி மிச்சாச்சன் காட்டுக்கே வந்துருங்களாம். இப்ப வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சும் இந்த வண்ணத்து பூச்சிகள் கூட்டம் எப்படி கரெக்டா 450 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இதே இடத்துக்கு வருதுன்னு கண்டுபிடிக்க முடியலையாம். அடுத்தது கோல்டன் ஃபின்ச் பேர்ட்ஸ். நார்த் அமெரிக்கால உள்ள பக்கிங்கிற இடத்துல மட்டும் 200 மில்லியன், அதாவது 20 கோடிக்கும் அதிகமான எண்ணிக்கையில கோல்டன் ஃபின்ச் பறவைகள் மிகப்பெரிய கூட்டமா வாழுதாம். இதனால தினமும் காலையில இந்த ஏரியா ஃபுல்லாவே இந்த குருவிகள் கத்துற சத்தமாவே தான் கேக்குமாம். இந்த குருவிகளோட கூட்டத்தையும் இதுங்க கூட்டம் கூட்டமா பறக்கிறத பாக்குறதுக்காகவே இப்ப இந்த இடம் ஃபுல்லா ஒரு சுற்றுலா தலமாவே மாறிடுச்சாம். அடுத்தது ரெட் கிராப். ஆஸ்திரேலியால உள்ள கிறிஸ்மஸ் ஐலாண்ட்ல மட்டும் 40 மில்லியன், அதாவது 4 கோடிக்கும் அதிகமான எண்ணிக்கையில சிவப்பு நண்டுகள் பெரிய கூட்டமா வாழுதாம். இதுங்க கிட்ட இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னு இந்த 4 மாசம் மட்டும் தான் இந்த நண்டுகள் கூட்டம் கூட்டமா வந்து இந்த தீவுல முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குமாம். அதுக்கப்புறம் புதுசா பிறந்த குட்டிகள் இருந்து பெரிய நண்டுகள் வரைக்கும் எல்லாமே கடலுக்குள்ள போயிடுமாம். அடுத்த 8 மாசத்துக்கு ஒரு நண்டு கூட இந்த தீவுல இருக்காதாம். ஆனா திரும்பவும் கரெக்டா செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த தீவு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் இந்த சிவப்பு நண்டுகளா தான் இருக்குமாம். அடுத்தது ஆண்ட்ஸ். உலகத்துல வாழ்ற உயிரினங்கள்லயே அதிக எண்ணிக்கையில வாழ்றது எறும்புகள் தான் சொல்றாங்க. எறும்புகள்ல லிட்டில் பிளாக் ஆண்ட், ஃபயர் ஆண்ட், அர்ஜென்டைன் ஆண்ட், ஓட்ரோஸ் ஹவுஸ் ஆண்ட், கார்பெண்டர் ஆண்ட்னு உலகத்துல 40க்கும் அதிகமான வகையான எறும்புகள் இருக்காம். இதுங்க மரங்கள், இலைகள், மண்ணுலன்னு ஒவ்வொரு வகையான எறும்புகளும் ஒவ்வொரு இடங்கள்ல கூடு கட்டி வாழுமாம். ஆனா இந்த எல்லா வகையான எறும்புகளும் எப்பவுமே பெரிய கூட்டமா தான் வாழுமாம். அதே மாதிரி அந்த கூட்டத்துல உள்ள எல்லா எறும்புகளும் ஒரே ஒரு ராணி எறும்புக்கு கட்டுப்பட்டு தான் வாழுமாம். நம்ம கடைசியா பார்க்க போறது கிராஸ்ஹோப்பர். இப்ப உலகத்துல இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் மிகப்பெரிய எதிரியா இருக்கிறது இந்த வெட்டுக்கிளி பூச்சிகள் தான். ஆரம்பத்துல இந்த பூச்சிகள்ல சாலிட்ரியா, கிராகரியாங்கிற 2 வகை மட்டும் தான் இருந்துச்சாம். ஆனா இப்ப எத்தனை வகை வெட்டுக்கிளி பூச்சிகள் இருக்குன்னே தெரியாத அளவுக்கு வருஷம் புதுசா வித்தியாசமான வெட்டுக்கிளி பூச்சிகள் கூட்டம் கூட்டமா வந்துகிட்டே இருக்காம். அதுலயும் ஏற்கனவே ஏழை நாடா இருக்கிற எத்தியோப்பியா, சொமாலியா, கென்யா போன்ற நாடுகள்ல தான் அடிக்கடி 100 கோடிக்கும் அதிகமான எண்ணிக்கையில கூட்டம் கூட்டமா வந்து அங்க உள்ள மொத்த விவசாய பயிர்களையும் நாசமாக்கிட்டு போயிடுதாம். இதனால இப்ப இந்த நாடுகள்ல உள்ள மக்கள் எல்லாம் உணவு பஞ்சத்தால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அதுலயும் இந்த வெட்டுக்கிளி பூச்சிகள் வருஷம் எண்ணிக்கையிலையும் சைஸ்லயும் பெருசாகிக்கிட்டே போகுதாம். ஆராய்ச்சியாளர்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சும் இதுங்க எல்லாம் எங்க இருந்து இப்படி திடீர்னு கூட்டம் கூட்டமா வருதுன்னு கண்டுபிடிக்கவே முடியலையாம். போன வருஷம் மட்டுமே FAO அமைப்பு இந்த பூச்சிகளை அழிக்கிறதுக்கு $111 மில்லியன், இந்திய மதிப்புக்கு
840 கோடிக்கும் மேல செலவு பண்ணி இந்த பூச்சிகளை அழிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனாலும் இந்த பூச்சிகள் அழியவே இல்லையாம். இப்பவும் கூட்டமா வந்து விவசாய பயிர்களை அழிச்சுக்கிட்டு தான் இருக்காம். போன வருஷம் பாகிஸ்தான்ல உள்ள கராச்சி நகருக்குள்ள இந்த பூச்சிகள் மிகப்பெரிய கூட்டமா வந்து அங்க உள்ள விவசாய பயிர்களுக்கும் மனிதர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு போயிருக்கு. இதுங்க ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான வெட்டுக்கிளி பூச்சிகளா வரதுனால இந்த பூச்சிகள் கூட்டம் இயற்கையா உருவாகுதா இல்ல மனிதர்களால செயற்கையா உருவாக்கப்படுதான்னு இப்ப ஆராய்ச்சியாளர்களே குழப்பத்துல இருக்காங்களாம். ஓகே வியூவர்ஸ், இந்த பூச்சிகள் இயற்கையா உருவாகுதான்னு நினைக்கிறீங்களா இல்ல மனிதர்களால செயற்கையா உருவாக்கப்படுதான்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.